10 வயதுடைய சிறுவன் மாணவன் மாரடைப்பினால் உயிரிழந்திருக்கிறார். இங்கே உயிரிழந்திருக்கிறார் என்பதை தாண்டி இந்த உயிரிழப்புக்கான காரணங்கள் தொடர்பில் வைத்தியர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. பெற்றோரே, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோரே, உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு அவசரமான விழிப்புணர்வு காணொளிதான் இது. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றுவிடக் கூடாது. நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய சிறிய சிறிய விடயங்களும் அவர்களினுடைய உயிருக்கே பாதிப்பாக அமையக்கூடிய விடயமாக மாறியிருக்கின்றது. எனவே மிக முக்கியமான காணொளி, நீங்கள் மட்டும் பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் உங்களுடைய சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்ற பெற்றோர்களும் விழிப்புணர்வடையட்டும். வணக்கம் உறவுகளே, பான்ஜின் ரிப்போர்ட் சேனல் மூலமாக மற்றொரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி அண்மையில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், 10 வயதுடைய மாணவன் சிறுவன் ஒருவர் மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்திருந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதே போன்றதாக கடந்த ஒரு கிழமைகளுக்கு முன்பதாக கிளிநொச்சியிலும் 34 வயதுடைய இளைஞர் ஒருவரும் பரிதாபகரமாக மாரடைப்பின் மூலமாக உயிரிழந்திருந்தார். அதேபோன்று இன்றைய தினமும் வவுனியாவில் 32 வயதுடைய ஒரு இளைஞரும் இவ்வாறு மாரடைப்பின் மூலமாக உயிரிழந்திருக்கிறார். எனவேதான் இந்த விடயத்தை அவசரமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன். விசேடமாக பாடசாலைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பக்கூடிய பெற்றோர் இந்த விடயம் தொடர்பில் கட்டாயமாக விழிப்புணர்வோடு செயற்பட்டுக் கொள்ளுங்கள். இந்த சிறுவனினுடைய உயிரிழப்புக்கு என்ன காரணம் என்பது தொடர்பில் வைத்தியர் அவர்கள் மிக முக்கியமாக சில விடயங்களை தெரிவித்திருக்கிறார். அந்த விடயங்கள் தான் இங்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றது. என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த விடயங்களை தற்போது இருக்கக்கூடிய சகல பெற்றோர்களும் தங்களை அறிந்தோ அறியாமலோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக பாடசாலையில் கல்வி பயிலக்கூடிய அந்த மாணவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதன்படி இந்த விடயம் தற்போது சமூக ஊடகங்கள் வாயிலாக பரவலாக பகிரப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அதன் நிமித்தம் தான் நானும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதில் முதலாவதாக வைத்தியர் அவர்கள் தெரிவித்திருந்த விடயம், காலையில் குழந்தையை எழுப்புவது, அதாவது அவர்களினுடைய தூக்கம் நிறைவேற முன்பதாகவே அவர்களை அவசரமாக தூக்கத்தில் இருந்து எழுப்புதல் முதலாவது காரணமாக சொல்லி இருக்கிறார். இரண்டாவதாக, காலை உணவு இல்லாமல் பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை அனுப்புவதும் மிக முக்கியமான ஒரு காரணமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மூன்றாவதாக, குழந்தையின் எடையை விட அவர்கள் பள்ளிக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த புத்தக பையின் எடை அதிகமாக இருத்தல், அதனை அதிகம் இவர்கள் சுமந்து செல்லுதலும் ஒரு காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. அதேபோல வீட்டு வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற ஆசிரியர்களினுடைய தொடர்ச்சியான அழுத்தம், இது பாடசாலைகளிலும் அதேபோல இவர்கள் மாலை நேர வகுப்புகள், காலை நேர வகுப்புகள் என்பதாக செல்லக்கூடிய அந்த ஆசிரியர்கள் மூலமாக ஏற்படுத்தக்கூடிய அழுத்தங்கள் என்பதும் மற்றொரு காரணமாக கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோல குளிர்பானங்களை அருந்துதல், குளிர்பான பாக்கெட்டுகளுள் அடைக்கப்பட்ட அந்த உணவுகளை உண்ணுதல் என்பனவும் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மற்றது, பாடசாலை விட்டு வந்தவுடனேயே அவசரமாக குளித்தல், அவசரமாக சாப்பிடுதல் என்பதும் இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாகும். அடுத்ததாக, வீட்டு வேலைகளை முடிக்க,